தாழ்வுமிகு சிஎம் அவர்களே, கொஞ்சம் கேளுங்க. நீங்க எப்பயுமே ஏடிஎம்கேவையும், டிஎம்கேவையும் திட்டுனீங்க. சரி, ஓகே தான். டிஎம்கே தீய சக்தின்னு சொல்றீங்க. ஆனா, நீங்க யாரு? நீங்க ஒரு முதல்வர். நீங்க ஒரு முதல்வர் என்ற பட்சத்தில, ஒருத்தர குறை சொல்ல முடியுமா? எல்லாமே உங்க குழந்தைங்க தானே! அப்படி தானே சொன்னீங்க? எல்லாருமே என்னுடைய மக்கள் தான்னு சொன்னீங்க. உங்களுடைய மக்கள, தான் குழந்தைய, தான் மக்களையே தீய சக்தின்னு யாருனா சொல்லுவாங்களா? அ நீங்க அப்படி சொன்னீங்க. சரி, விடுங்க. ஏடிஎம்கே வந்து எல்லாமே போயிடுச்சுன்றீங்க. ஆனா, இன்னைக்கு ஒரு பையன் இறந்திருக்கிறான். ஏடிஎம்கேல மகேந்திரன்ற ஒரு பையன் சூசைட் பண்ணியிருக்கான். கட்சி பிளவுபட்டு இருக்குதேன்னு. அதுபோல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அ டிஎம்கேலயும் சரி, ஏடிஎம்கேலயும் சரி, தூய்மையான அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க. நீங்க சொல்றது ஒட்டுமொத்த டிஎம்கே, ஏடிஎம்கேவ குறிக்கிறதா இருக்குது. தயவு செய்து சொல்றேங்க, கீழ் மட்டத்தில இருக்கிறவங்க தப்புக்காக ஸ்டாலின் சார நீங்க இப்படி பேசுறத கொஞ்சம் தவிர்க்கணும். எப்பயுமே ஒருத்தர குறை சொல்லி, அது மேல ஏறி, அவங்கள குறை சொல்றத குதிரை மேல ஏறி, சவாரி பண்ற ஃபர்ஸ்ட்டு ஓட்டு வாங்குற அரசியல் தந்திரத்த நிறுத்துங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களால என்ன முடியும்? எது எது நம்ம நாட்டு மக்களுக்கு பண்ணலாம்? எது எது நம்மளால பண்ண முடியும்? யார் யார் எங்கெங்க தப்பு பண்றாங்க? டிஎம்கே, ஏடிஎம்கே மட்டும் தப்பு பண்ணல. ஒவ்வொரு ஆளும் பண்றாங்க. அது உங்களுக்கு கண்ணு உள்ள விளக்கெண்ணெய விட்டு பாருங்க. எவ்வளவோ கோடீஸ்வரன் கிட்டலாம் எவ்வளவோ இருக்குது. எந்த கட்சி, எந்த இதுவும் இல்லாத நீங்க எடுப்பீங்களா ஆக்ஷன்? அதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குங்களா? சொல்லுங்க சார். நன்றி.